வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சொரக்காய் கூட்டு அப்புறம் முளக்கீரையும் காராமணியும் சேர்த்து ஒரு கறி பார்க்க போகிறோம். அதை தேங்காய் போட்டால் கறி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சொரக்காய் கூட்டுக்கு வந்து பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பும் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அப்புறம் குக்கரில் வந்து ஊற வச்ச பருப்பு, அப்புறம் சொரக்காய், கொஞ்சோண்டு பெருங்காயம், மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு பார்த்துருவோம். அதுக்கு அரைக்க வேண்டியது வந்து தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் அதுவும் அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ அதை அதில் விட்டுடலாம். பாருங்கள், வேக வச்ச சொரக்காய், பாசிப்பருப்பு, இப்போ அரைச்ச விழுதை சேர்த்துருவோம். அதுக்குள்ளே இந்த பக்கம் எண்ணெய் காய வச்சுருக்கேன். அது காஞ்சிடுத்து நம்ம வந்து முளக்கீரையும் காராமணியும் சேர்த்து கறி தான் பண்ண போகிறோம். அதுக்கு தாளிச்சிடுவோம். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், காரத்துக்கு வரமிளகா மட்டும்தான், வரமிளகா, அப்புறம் ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கட்டும். கூட்டுக்கு உப்பு சேர்த்து கொதிக்க விடலாம். அதுக்குள்ளே இந்த பக்கம் பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுத்து. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முளக்கீரையை சேர்த்துடலாம். கீரைக்கு எப்பயுமே வந்து கட் பண்ணி போட்டுட்டு இப்போ வந்து உப்பு சேர்க்காதீங்க. கொஞ்சம் ஜாஸ்தியாக நம்ம பார்க்கும்போது குவான்டிட்டி ஜாஸ்தியாக தெரியும். அதனால் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா உப்பு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஏற்கனவே வந்து காராமணியை வந்து கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். ஸோ அதனால் உப்பு சேர்க்கும்போது நான் பார்த்து சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் அந்த மாதிரி உப்பு போட்டு வேக வச்சுருந்தீங்கன்னா உப்பு ஆட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக கவனமாக பார்த்துக்கோங்க. இது வதங்கட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் கூட்டு வந்து நல்லா கொதிச்செடுத்து அதுக்கு தாளிச்சிடுவோம். பச்சை தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, மேலாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சொரக்காய் கூட்டு ரெடி ஆகிடுது. அதை ஓரமாக வச்சுருவோம். இந்த பக்கம் வந்து மோர் மிளகா வறுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுப்போம். மோர் மிளகா சேர்த்துக்கலாம். மோர் மிளகா வறுபட்டுருக்கு, ஆஃப் பண்ணிடலாம். கீரை பாருங்கள் நல்லா கொஞ்சம் வதங்கிடுது. இப்போ இதுக்கு தகுந்த அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். கீரை நல்லா வெந்துடுது. நம்ம வேக வச்ச காராமணியும் சேர்த்துடலாம். இப்போ தேங்காயும் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயப்பொடி, அவ்வளோதான். நம்மள முளக்கீரை காராமணி கறி வந்து ரெடி ஆகிடுது. இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க. சொரக்காய் கூட்டு, அதுக்கப்புறம் வந்து முளக்கீரையும் காராமணியும் தேங்காய் போட்டால் கறி. ரெண்டுமே வந்து நீங்கள் நல்ல சுடசாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த கீரை. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி காம்பினேஷனில் முளக்கீரையும் காராமணியும் சேர்த்து நீங்கள் பண்ணி பார்க்கலன்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து மசாலா பாப்கார்ன் தான் பண்ண போகிறேன். அதுக்கு அடுப்பில் வந்து கடாய் வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம்.
பட்டர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். பாப்கார்ன் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். அது கார்ன் இது இந்த மாதிரி இருக்கிற கார்னாக வாங்கிக்கோங்க. ரவுண்டாக இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லா பொரியும். பாருங்கள், கார்ன் வந்து பொரிய ஆரம்பிச்சிட்டு தெரியுதா? மூடிடுவோம். பாப்கார்ன் நல்லா ரெடி ஆகிடுது. இப்போ இதுக்கு வந்து காரம் சேர்க்கணும் இல்லையா? ரெட் சில்லி பவுடர், சாட் மசாலா, ட்ரை அம்ச்சூர் பவுடர், தனியா பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறம் உப்பு. சாட் மசாலாவில் உப்பு இருக்கும், அதனால் உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலாவை போட்டுடலாம். மசாலா பாப்கார்ன் ரெடி. அடுத்தது வந்து சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு நூல்கோல் குருமா தான் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிடுது. சோம்பு, கிராம்பு, பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு விழுது, மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, மீடியம் சைஸில் ஒரு தக்காளி, மஞ்சப்பொடி, உப்பு, தேங்காய் ஒரு 1/2 கப்பு, முந்திரி பருப்பு ஒரு 8 முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். தேங்காய் முந்திரி பருப்பு அரைச்சாச்சு. இங்கே வந்து நூல்கோல் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ நூல்கோல் சேர்த்துடலாம். நல்லா கொதிச்செடுத்து அரைச்ச விழுதை சேர்த்துருவோம். அரைச்ச விழுது சேர்த்து நல்லா கொதிக்கணும். காரம் வந்து வெறும் பச்சை மிளகா காரம் மட்டும்தான். நல்லா கொதிச்செடுத்து மேலாக கொத்தமல்லி தூவிடுவோம். நம்மளுடைய நூல்கோல் குருமா வந்து ரெடி. நூல்கோல் குருமா எப்படி பண்ணுறேன்னு பார்த்துருப்பீங்க. அது வந்து சப்பாத்தி, தோசை, சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்குலாம் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து பாஸ்மதி அரிசிலையும் பிசைஞ்சு சாப்பிடலாம். இல்லைனா நார்மல் ரைஸில் நல்லா சுட இருக்கும்போது நெய் விட்டுட்டு இந்த குருமாவையும் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து அப்பளம், படாம் அதெல்லாம் நல்லாயிருக்கும். தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இன்னைக்கு வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். காலையில் பண்ண முளக்கீரையும் காராமணியும் சேர்த்து தேங்காய் போட்ட கறி, அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணலைன்னா அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். நூல்கோல் குருமா ட்ரை பண்ணலைன்னா அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.